அனைவருக்கும் வணக்கம். வேலுச்சேரி சாதனையாளர்கள் என்ற தலைப்பில் 12ஆம் வகுப்பில் அரசாங்க பள்ளிகளில் படித்து 60% மேலே மதிப்பெண்கள் வாங்கிய அனைத்து மாணவர்களையும் அழைத்து இன்றைக்கி இங்கே கௌரவப்படுத்தியிருக்கோம். இதனுடைய நோக்கம், அரசாங்க பள்ளிகளில் படித்து பல சாதனையாளர்கள் நம்ம சமுதாயத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை கௌரவிப்பதற்காகவும், சமூகத்தில் ஏழ்மையான நிலைமையில் படித்திருந்தாலும் அதிக மதிப்பெண்கள் பெற்றதற்காக அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்வதற்காகவும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை எங்களுடைய நமோ அறக்கட்டளை மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வேலுச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய 6 அரசாங்க பள்ளிகளில் படித்த 88 மாணவர்கள் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உதவித்தொகை மட்டுமில்லாமல் அடுத்து கல்லூரி படிப்புகளுக்கும் தேவையான உதவி ஏதேனும் இருந்தால் அதை கண்டறிந்து அதற்கும் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் 2 பேர் போய் பார்த்திருக்கிறார்கள். அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கவுன்சிலர் அவர்களும் தொடர்ந்து மாமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். இந்த பரிசீலனை அரசாங்கம் உடனடியாக கருத்தில் கொண்டு அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதற்கான அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும். ஏனென்றால் 22,500 ரூபாய் என்பதே குறைந்த தொகைதான். இப்போ அதை கான்ட்ராக்டுக்கு விட்டு வெறும் 15,000 ரூபாய் மட்டுமே சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அநீதி. சமூக நீதி என்று பேசக்கூடிய அரசாங்கம் அதை களைவதற்கும் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடாக இருக்குது. நிச்சயமாக இப்போ தான் புதிதாக பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இனிமே தான் எங்கள் செயல் திட்டத்தை குறித்து நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். இன்றைக்கி முதல் மீட்டிங் நடந்தது மாநில நிர்வாகிகளுக்கு. அதில் இது குறித்த விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம்.